ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளோ இயர் வரைக்கும், அது டென்யூர் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு பர்டிகுலர் டென்யூர் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து எலிஜிபிள். அதுவும் 10 வயசுக்குள்ளே அந்த பெண் குழந்தைகள் இருக்கணும். இருந்தால் தான் அவங்க வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து எலிஜிபிள். அவங்க வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். 10 வயசுக்கு மேலே இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க எலிஜிபிள் வராது. அடுத்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் அக்கௌண்ட் ஃபார் ஒன் சைல்டு. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் இதில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ஃபேமிலியில் 2 குழந்தைங்களுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெக்யூர்ட் தேவைப்படும், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தைங்களுடைய கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பிலோ ஏஜ் ப்ரூஃபுக்காக பிலோ 10 இயர்ஸ் தான் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஸ்கூல் டிசி, ஸோ ஐடி கார்டு, ஸோ அந்த மாதிரி ப்ரூஃபு கூட நீங்கள் காட்டலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தையுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பேரண்ட், அதாவது மைனர் சைல்டாக இருக்கிறவங்க அவங்களுடைய கார்டியன் மூலமாகவே இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தா போதும். பேரண்ட் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தா போதும். அடுத்தது இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் எங்கே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா அல்லது பேங்க்கில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கா அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது உங்களுடைய அப்படின்னா, ஸோ உங்களோட குழந்தைக்கு 10 இயர்ஸ் இன்னும் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ லைக் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அந்த அக்கௌண்ட் மூலமாக என் குழந்தைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இந்த இதுக்கான டென்யூர் என்ன, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது டெபாசிட் லிமிட் என்ன, ஸோ இதில் வந்து நம்ம நினச்சபடி எவ்வளோ அமௌண்ட் வேணுனாலும் போடலாம் அப்படின்றது கிடையாது. ஒரு சர்டன் லிமிட் வந்து இதில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 250 இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 250 ஒரு வருஷத்துக்கு 1,50,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் மினிமம் அமௌண்ட் உங்கள்கிட்ட, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் 500 இல்லை 250 இருக்கணும். அதே போல் ஒரு வருஷத்துக்குள்ளே 1,50,000 வந்து நீங்கள் ரீச் பண்ணக்கூடாது. ஒரே நாளில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணலாம், நாளில் 20,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அந்த பிட்வீன் 1,50,000 இருக்கணும். இப்போது இந்த நவம்பர் டிசம்பருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸை எடுத்துட்டிங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன், அடுத்தது செல்வமகள் சேமிப்பு திட்டம், இந்த 2 ஸ்கீமுமே பார்த்தீங்க அப்படின்னா 8.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது மெச்சூர்டு, அதாவது டென்யூருக்கான மெச்சூர்டு பீரியட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்கீம்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கண்டினியூவாக டெபாசிட் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். 15 வருஷத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் பே பண்ணலாம். மந்த்லியும் பே பண்ணலாம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டோட்டலாக 15 இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும்.
அடுத்தது மெச்சூர்டு பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 21 வருஷம். ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் ஃபார் 15 இயர்ஸ். ஆனால் மெச்சூர்டு பீரியட் வந்து 21 இயர்ஸில் தான் உங்களுக்கான இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகி உங்களுக்கான அந்த மெச்சூர்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குழந்தை வந்து அந்த சர்டன் ஏஜை வந்து ரீச் பண்ணும்போது 18 இயர்ஸை கம்ப்ளீட் ஆகும்போது பார்ட் ஆஃப் சம் அமௌண்ட்டை விட்ரால் பண்ணலாம். ஸோ எதுக்காகனா அவங்க குழந்தையுடைய ஏஜ், மேரேஜ் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸுக்காக நீங்கள் வந்து விட்ரால் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த விட்ரால் லிமிட் பார்த்தோம். ஸோ பார்ஷியல் விட்ரால் அலோடு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்ஷியல் விட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. 50% விட்ரால் ஆஃப்டர் கம்ப்ளீட் 18 இயர்ஸ். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக இப்போ உங்களுக்கு மெச்சூர்டு அமௌண்ட் வந்து 20 லட்ச ரூபா அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீ க்ளோஷர் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் பர்பஸுக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்தமாரி இதுக்கு வந்து நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டென்யூர் டோட்டல் அதாவது டோட்டல் டென்யூரில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 500 நீங்கள் வந்து 15 இயர்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்றத இது வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக அந்த 15 வருஷத்துக்கும் 990,000 ரூபாய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1,89,000 ரூபாய். டோட்டலாக மெச்சூர்டு பீரியட் வந்து 2,79,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ அதுவே மந்த்லி 1000 ருபீஸ் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 5 வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய். இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் 3,78,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக டென்யூரோடு சேர்த்து 5,58,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதேமாரி மந்த்லி 2,500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக அந்த 15 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் 9,46,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அந்த டென்யூர் முடியும் போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 13,96,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் 3,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் 5,40,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா 11,35,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக 16,75,000 ரூபாய் கிடைக்கும். மந்த்லி 3,500 அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 13,24,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்கள் மந்த்லி ஒரு 5,000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படி அந்த கணக்கு. ஸோ 60 × 15 அப்படின்ற கால்குலேஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 18,92,000 ரூபாய். ஸோ டபுளாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 9 lakhs உங்களுக்கு அப்படியே டபுளாக உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ டோட்டலாக 27,92,000 ரூபாய் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி விடலாம். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது வருஷத்தில் எப்போல்லாம் பேமெண்ட் கிடைக்குதோ அந்த அக்கௌண்ட்டில் அந்த பேமெண்ட்டை நீங்கள் உங்களுடைய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.